ஆனா அவருக்கு இருக்கிற சில குரோமோசோமல் ப்ராப்ளங்கள்னால அவரால் இந்த சாதாரணமா மாதவிடாய் வர முடியாது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஓவரி இல்லாததுனால தானாக இயற்கையாக குழந்தை பெற்றுக்க முடியாது தவிர அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக் மூலமா குழந்தை பெற்றுக்க முடியுங்கும் போது அவர் ஆண் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆணை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டிக்கிறாங்க, டெஸ்டோஸ்டிரான் லெவல்கள் ஓவரா இருக்கு, அட்வான்டேஜ் இவங்களுக்கு ரொம்ப இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற பட்சத்துல இவங்க வந்து மைக்கேல் பெல்ப்ஸ் மாதிரி, இந்த ஸ்விம்மர் மைக்கேல் பெல்ப்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் மாதிரி, உசைன் போல்ட் மாதிரி எந்தெந்த காம்படிஷன்ல இவங்க பங்கெடுத்திருந்தாலும் அது ஃபுல்லாத்துலயும் ஜெயிச்சு கோல்டு மெடல் வாங்கியிருக்கணும். ஆனா அப்படி வாங்கல. இப்ப வந்து அந்த அடி வாங்கின அந்த கெரினின்னு சொல்ற அந்த இட்டாலி வீராங்கனை இப்ப சொல்றாங்க, நான் அடி வாங்கி தோத்து போன விரக்தியில தான் வந்து கை கொடுக்காம போயிட்டேன். எனக்கும் அந்த வீராங்கனை மேல எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து இப்ப அந்த விஷயத்துக்கு நான் வந்து சாரி கேட்கிறேன். அதே மாதிரி அவங்க எனக்கு முன்னாடி தோன்றுனாங்கன்னா அவங்கள நான் கட்டி அணைச்சு விஷயத்த வந்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான். ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாரிஸ் ஒலிம்பிக்ல இப்போ ஜெண்டர் சம்பந்தமான ஒரு சர்ச்சை 2 நாட்களுக்கு முன்னாடி எழுந்திருந்தது. அதுல அல்ஜீரியன் நாட்டை சேர்ந்த இமான் கெலிஃப் அப்படிங்கிற வீராங்கனை பாக்ஸிங் விளையாடும் போது அங்க அவங்க வந்து ஜெண்டர் இஷ்யூ ஏற்பட்ட ஒரு சிக்கல்ல சிக்கியிருந்தாங்க. இதை பத்தி பேசுறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில மருத்துவர் ஃபருக் அப்துல்லா இணைஞ்சிருக்காரு. பேசலாமாங்க? வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பாரிஸ் ஒலிம்பிக்ல 2 நாட்களுக்கு முன்னாடி பார்க்க முடிஞ்சது. பாக்ஸிங்ல அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த இமான் கெலிஃப் அப்படிங்கிறவங்க விளையாட வரும்போது அது 46th செகண்ட்லயே இட்டாலியனுடைய வீராங்கனை அவங்க கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணமா அவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சிருந்தாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம வந்து மருத்துவ ரீதியா இதை வந்து நீங்க அணுகணும். இதை வந்து நிறைய பேர் என்ன அரசியல் ரீதியா அணுகுறாங்க. அது வந்து ஒரு 3ஆம் உலக நாடு, அதுக்கப்புறம் இதே இது மேற்கத்திய நாடுல இருந்து ஒரு ஆள் வந்திருந்தா இது என்ன பண்ணிருப்பாங்க அப்படி அணுகுறாங்க. இதை மருத்துவ ரீதியா நம்ம அணுகுவோம். ஏன்னா நான் ஒரு மருத்துவருங்கிறதுனால நான் வந்து மருத்துவ ரீதியா தான் இதை அணுக முடியும். அவங்க வந்து ஆண்னு சொல்றாங்க, ஆனா வந்து அவங்க ஆண் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பிறப்பால் ஒரு பெண். இப்ப பிறப்பால் ஒரு பெண்ணுங்கிறது வந்து எப்படின்னா ஜெண்டர் அசைன்ட் அட் பெர்த்ன்னு சொல்லுவாங்க. அததான் நம்ம வந்து செக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப வந்து நம்ம செக்ஸ்ன்னு சொல்றது வந்து மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு சொல்றோம். அது வந்து பிறக்கும் போது ஒருத்தவங்களுக்கு என்ன ஒரு உறுப்பு, இனப்பெருக்க உறுப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இந்த குழந்தை உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. சோ இவங்க வந்து பெண் குழந்தையா பிறந்தவங்க தான். அதே மாதிரி இவங்க வளரும் போதும் பெண் குழந்தையா வளர்ந்தவங்க தான். ஆனால் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு சிறிய மரபணு கோளாறு இருக்குது இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் குரோமோசோம்ஸ்ல. இந்த குரோமோசோம்கள் தான் வந்து ஒருத்தவரை ஆணாவோ பெண்ணாவோ காட்டுது. நம்ம வந்து பூ பெய்துறதுக்கு உதவுது, இதுக்கெல்லாம். அதுல வந்து இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஒரு ஸ்வெயர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அதுல வந்து என்னன்னா XY குரோமோசோம் இருக்கும் இவங்கள்ட்ட. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா XY அப்படின்னு பார்த்த உடனே நம்ம மக்கள் வந்து அது ஒரு ஆண் தானே, ஆணுக்கு தானே XY இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இவங்களுக்கு வந்து பெண், இவர்களுக்கு வந்து வெஜைனா, பெண்ணுடைய அந்த உறுப்பான வெஜைனா, பெண் உறுப்பு இருக்குது. கூட வந்து கர்ப்பப்பை இருக்கு, கலோப்பியன் டியூப்ஸ் வரைக்கும் இருக்குது. இவங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் ஓவரி இருக்காது, கருப்பை இருக்காது. அதுக்கு பதிலா ஒரு சின்ன ஒரு தழும்பு மாதிரி இருக்கும், கொனாடல் ஸ்ட்ரீக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதனால இவர்களுக்கு வந்து பெண்மைக்கான ஹார்மோன்கள் சுரப்பதுல குறைவா இருக்கும், ரொம்ப குறைவா ஈஸ்ட்ரோஜன் இருக்கும். அதனால இவங்க வந்து பூ பெய்த மாட்டாங்க. ஆனால் இவர்கள் அந்த ஈஸ்ட்ரோஜனையும் ப்ரொஜெஸ்ட்ரானையும் வெளியில இருந்து கரெக்டா கொடுத்து இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக் சொல்றாங்க இல்லையா, இந்த டெஸ்ட் பேபி, அந்த மாதிரி வெளியில இருந்து விந்தணுக்கள், இவங்களுடைய விந்தணுக்களை கொடுத்து இவங்க கர்ப்பமாக முடியும். ஒரு ஆணாக இருந்தால் இவர்கள் கர்ப்பமாக முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. அப்ப இவங்க பெண்ணா இருக்கிற பட்சத்துலதான் கர்ப்பம் அடைய முடியும். அப்ப இந்த குறிப்பிட்ட ஸ்வெயர் சிண்ட்ரோம் இருக்கிற இந்த பெண்மணி கர்ப்பிணி ஆக முடியும் என்பதால் இவர் ஒரு பெண், அதனால இவர் ஆண் என்பதற்கே இங்க வந்து பேச்சு இல்லை அப்படின்னு சொல்றோம். மருத்துவ ரீதியாக அந்த பேச்சு கிடையாது. இதுல என்னன்னா இவங்களுக்கு வந்து ஆண்மைக்கான ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரான் அளவுகள் வந்து நம்ம நார்மலா பெண்களுக்கு இருக்கும் கம்மியான அளவுல தான் டெஸ்டோஸ்டிரான் இருக்கும். இத்தகைய பெண்களுக்கு கொஞ்சம் ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம் சொல்லிட்டு டெஸ்டோஸ்டிரான் அளவுகள் அதிகமாக இருக்கும். அதை வைத்து தான் வந்து
நம்ம மக்கள் குழப்பிக்கிறது என்னன்னா, இவர் ஆண் மாதிரி இருக்காங்க, ஆண் தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்க பெண்கள்ல ஒரு சில பேருக்கு ரேரா இந்த மாதிரி குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் வருது. சில பேருக்கு ஹார்மோனல் அப்நார்மாலிட்டிஸ். இப்ப நீங்க பிசிஓடி கேள்விப்பட்டிருப்பீங்க. பிசிஓடிங்கிறது இப்ப பெண்கள்கிட்ட வந்து ஒரு 100 வளரிளம் பெண்கள் இருந்தாங்கன்னா அதுல ஒரு 20 பல வளரிளம் பெண்களுக்கு பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரிங்கிற பிரச்சனை இருக்கு. இவங்க எல்லாருக்குமே ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம் சொல்ற டெஸ்டோஸ்டிரன் அதிகமா சுரக்குது. சோ இவங்க ரத்தத்தை எடுத்து பார்த்தாலும் டெஸ்டோஸ்டிரன் அளவுகள் வந்து நார்மலுக்கு மேலதான் இருக்கும். அதை வைத்துக்கொண்டு இவர்கள் பெண் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே கருத்தை தான் இங்கேயும் நம்ம வலியுறுத்துறோம். இப்ப இதே விஷயத்த ஒரு ஆணுக்கு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு ஆண் பிறக்குறாங்க, பிறக்கும் போது அவருக்கு வந்து ஆண் உறுப்பு இருந்தா அவங்க வந்து மேல் பேபி பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் ஹைப்போகொனாடிசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தன்மை இருக்கு. அதுல என்னன்னா அவங்களுக்கு விதைப்பை வந்து சரியா ஃபார்ம் ஆகாது. இத்தகைய ஆண்கள் வந்து தானாக வயதுக்கு வரமாட்டாங்க. இவர்களுக்கு வந்து ஆண் உறுப்பானது அந்த வயதுக்கு வர்ற காலத்துல வளரும், அது வளராது. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன பசங்களை கூட்டிக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸ்ட வருவாங்க. வரும்போதுதான் கண்டுபிடிக்கப்படும் இத்தகைய பசங்களுக்கு வந்து ஹைப்போகொனாடிசம் இருக்குன்னு சொல்லி. இவர்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் ஆனது ஊசி வழியில செலுத்தப்படும். இப்ப நான் கேட்கறது என்னன்னா, இத்தகைய ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் கம்மியா இருக்குது, அதை வைத்து இவர்கள் ஆண்கள் இல்லைன்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு கேக்குறேன். அப்படி நம்ம இத மருத்துவ ரீதியா அணுகணும் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட பெண்மணி வந்து அவர் ஒரு பெண் தான். ஆனா அவருக்கு இருக்கிற சில குரோமோசோமல் ப்ராப்ளங்கள்னால அவரால் இந்த சாதாரணமா மாதவிடாய் வர முடியாது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஓவரி இல்லாததுனால தானாக இயற்கையாக குழந்தை பெத்துக்க முடியாதே தவிர அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக் மூலமா குழந்தை பெத்துக்க முடியுங்கும் போது அவர் ஆண் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. இங்க ஒலிம்பிக்ஸ் கமிட்டியும் இங்க இப்போ ஒரு பிளேயருக்கான டெஸ்டாஸ்டிரான் டெஸ்ட் எடுக்கும்போதும் அவங்க அந்த லெவலுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தும் அவங்க அந்த இட்டாலியன் பிளேயர் வந்து விளையாடும் போது அவங்க 46th செகண்ட்லயே இங்க வந்து கிவ் அப் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க சார்? டெஸ்டாஸ்டிரான் லெவலும் கம்மியா இருக்கு அப்படிங்கறது தான் அவங்களும் கோட் பண்றாங்க ஒலிம்பிக்ஸ் கமிட்டியும். இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப படிக்கும் போது இவங்க வந்து இவங்க நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆணா இருக்கிற பட்சத்துல இவங்க உள்ள வந்ததுல இருந்தே வெற்றியாளரா இருந்திருக்கணும். கரெக்டா இல்லையா? இவங்க வந்து எந்தெந்த பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் பங்கெடுத்திருந்தாலும் அதுல இவங்க தான் சாம்பியனா இருந்திருக்கணும். பட் இவங்களோட டெபு வந்து பாத்தீங்கன்னா 2018 பண்றாங்க. 2018 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல அடி வாங்கிட்டு போறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 6 தடவை இதே மாதிரி ஒரு எலைட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல பங்கெடுக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 தடவை தோக்குறாங்க. 2021 ஒலிம்பிக்ஸ் டோக்கியோல நடந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிக்கிறாங்க, 2வது ரவுண்ட்ல தோக்குறாங்க. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆணை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டிக்கிறாங்க, டெஸ்டோஸ்டிரான் லெவல்கள் ஓவரா இருக்கு, அட்வான்டேஜ் இவங்களுக்கு ரொம்ப இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற பட்சத்துல இவங்க வந்து மைக்கேல் ஃபெல்ப்ஸ் மாதிரி, அந்த ஸ்விம்மர் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் இருக்காரு இல்லையா, அவர் மாதிரி, உசைன் போல்ட் மாதிரி எந்தெந்த காம்படிஷன்ல இவங்க பங்கெடுத்திருந்தாலும் அது ஃபுல்லாத்துலயும் ஜெயிச்சு கோல்டு மெடல் வாங்கியிருக்கணும். ஆனா அப்படி வாங்கல. இந்த ஒரு தடவை அவங்களுடைய சொந்த முயற்சினால பயிற்சி பெற்று ஒரு பெண் வந்து முன்னுக்கு வந்து அவங்க 46 செகண்ட்ல ஒரு ஆளை நாக் அவுட் பண்ணும் பொழுது அது வந்து ஒரு பேசு பொருளா மாறி இருக்குது. இப்ப வந்து அந்த அடி வாங்கின அந்த கெரினின்னு சொல்ற அந்த இட்டாலி வீராங்கனை இப்ப சொல்றாங்க, நான் அடி வாங்கி தோத்து போன விரக்தியில தான் வந்து கை கொடுக்காம போயிட்டேன். எனக்கும் அந்த வீராங்கனை மேல எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து இப்ப அந்த விஷயத்துக்கு நான் வந்து சாரி கேட்கிறேன். அதே மாதிரி அவங்க எனக்கு முன்னாடி தோன்றுனாங்கன்னா அவங்கள நான் கட்டி அணைச்சு விஷயத்த வந்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் இந்த விஷயம். ஆனா அதுக்குள்ளார இது வந்து பூதாகரமா பெரிதாக்கப்பட்டது. நான் இன்னொன்னு சொல்றேன், உசைன் போல்ட் மாதிரி ஸ்பிரிண்டர்ஸ்க்கு வந்து ஸ்பிரிண்டர் ஜீன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்குது அவங்களுக்கு. அந்த ஜீன் அந்த மரபணுக்கள் வந்து ஒரு தசைகள், இந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸ வந்து ரொம்ப பெரிய தசைகளா மாத்துது. அதே மாதிரி ஸ்கெலிட்டல் மசில்ஸ்ல அதிகமான கிளைகோஜனை ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து மாற்றங்களை உருவாக்குது. இது வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான் கொடுக்குது. மைக்கேல் ஃபெல்ப்ஸ வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய உடம்பே ஒரு மீன் மாதிரி இருக்குது. அவருக்கு வந்து கைகள்லாம் நீண்ட கைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது. பட் இதெல்லாம் வந்து நம்ம ஆண்களுக்கு நடக்கும்போது அது வந்து அவங்களுடைய டேலண்டாகவும் அவங்களுடைய அட்வான்டேஜாகவும் பார்க்கப்படுது. ஒரு பெண்மணி வந்து ஒரு ஒரு முன்னுக்கு வரும் பொழுது அதை வந்து அது ஒரு பெரிய விஷயமா, இது வந்து டெஸ்டோஸ்டிரான் அதிகமா இருக்குது. டெஸ்டோஸ்டிரான் அதிகமா இருக்குன்னா இவங்க ஆரம்பத்திலேயே இவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருப்பாங்க.
ஒலிம்பிக் கமிட்டி சொன்ன அந்த டெஸ்டோஸ்டெரான் அளவுகளுக்கு கம்மியா இது இருந்ததுனால மட்டும்தான் அவங்க வந்து பங்கெடுக்கவே வர்றாங்க. சோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஒலிம்பிக் கமிட்டி பார்த்து செய்யறது தான். அதனால இங்க நம்ம கருத்து சொல்றதுக்கு இதுல விஷயமே கிடையாது. அதே மாதிரி ஒலிம்பிக் கமிட்டி என்ன செய்யறாங்க அப்படின்னா, பெண்களுக்குள்ளார இந்த மாதிரி ரேர் குரோமோசோமல் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்கள நம்ம வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுனால, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அந்த நோக்கி வந்து முன்னேறி போறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது டிஎஸ்டின்னு சொல்றாங்க. டிஎஸ்டினா டிஃபரன்சஸ் இன் செக்ஷுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில ரேர் ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸை வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு டெஸ்டோஸ்டிரான் அளவுகள் தான் அனுமதிக்கப்பட்டது. அதுக்கு மேல டெஸ்டோஸ்டிரான் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். அப்ப அவங்க தடை செய்யப்படுவார்கள்னு சொல்லி அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் இவங்க எல்லாம் விளையாட வர்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இதை வந்து சர்ச்சையாக்கணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். நிச்சயமா சார். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி.